தமையன் சகாதேவன் இளையவன் இவருடைய பாதத்தையும் நான் பணிகிறேன் சுவாமி. நீரோடி காலம் வாழ்வீர்கள் அண்ணா. ஆனால் அண்ணா இது அண்ணா இந்த தினத்தில் தமையன்மார்கள் அனைவற்று பேர்களுமே நாம இன்று ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். யாது காரணம் என்று அறியாமல் நாங்கள் நிற்கிறோம். யாது காரணம் 8 ஆண்டுகள் முடிந்து விட்டது. புறமாபகலாம் அடுத்தவனம் அண்ணா அண்ணா முன்பதாக நடந்தார் தமையன்மார்கள் நாங்க உங்க பின்னாடி நாங்க நடந்து வருகிறோம். ஆகட்டும் ஆகட்டும் அண்ணா. கால் வைக்கின்ற போது எங்கு பார்த்தாலும் அரகர சிவசபா ஆதி திருநீலகண்டாய் என்று ஒரே சத்தம். இந்த வனத்தில் நாமல் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? அதுவோ மாறாங்க தபரிசை பரமச்சாரியர்கள் தவன் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் சென்று சற்று நேரம் உரையாடி நாம் பிழைப்பதற்கு என்ன வழி என்பதை அறிவோம். ஆகட்டும் ஆகட்டும். அப்போது எப்படி என்றால் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்களும் திரௌபதியும் அதாவது 9வது ராமசிவனத்திலே கால் வைக்க இப்பொழுது ராமரசி பகவான் சபை தற்பார். அவரால் மற்ற விஷயம் அறியலாம்.
பொல்லாத மனித கூட்டம் நம்ம பூமியில பொம்பலாட்டம். இன்று இருப்பது வீடு, நாளை செத்து விட்ட சுடுகாடு. இது பாலும் பணத்தை நம்பாதே, அது பாடையில் போகும்போது கூட வராது. அங்கே இந்திர கெட்டது பெண்ணாலே, அது சந்திர கெட்டதோ பெண்ணாலே. சம்போ மகாதேவா. அங்கே ராமனை கெட்டது பெண்ணாலே, கொடி ராஜனை கெட்டதோ பெண்ணாலே. அங்கே வாழ்வை நம்பாதே, மனிதா வாழ்வையும் நம்பாதே. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சிசியா, நான் சீசாய் சொல்ல சிசியா. சாமி, என்னுடைய பேர் என்ன தெரியுமா? பேர் என்னங்க? என்னுடைய பேர்தான் இந்த 9வது மனத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேர்தான் ரோமரிஷி பகவான். அப்படியாகட்டும். ஆமா, ஆ, அதாவது சரி. என்னுடைய வனமாகவோ, அதாவது காய்ந்த வனமாக என்ன தொட்டெழுத்தது சரி. எப்பொழுதுமே. ஆ, ஆனா இன்றைய தினம் என்னென்று புரியவில்லை. என்னுடைய வனமாகப்பட்டது ரொம்ப பசுமையாக இருக்கிறது. மழையும் பொழிகின்றது, பூமாரி மழையும் பொழிகின்றது. ஏதொன்றும் புரியவில்லை. அதுக்காக உள்வனம் சென்று நம்ம வனத்தை தேடி யாரோட வந்திருப்பார்களோ சென்று பார்ப்போமா? அப்படியா? புறப்படு போலாம். அப்படியா? பாலர்களா, உங்களுடைய பெயர்தான் என்னவோ? என்னுடைய பேர்தான் ரோமரிஷி பகவான். ரோமரிஷி பகவானா? ஆமா. சாமி, சாமி புண்ணியநாதா கருணா. பாலர்களா, மாமுடி.
கமலங்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் இவர்களும் அரண்களி திரௌபதை அனைவற்ற மிகவும் திருபாதத்தை பணிந்திருக்கின்றோம் சுவாமி. அதாவது நீங்க பாண்டவர்கள் அரங்கிலி துரோக பத்திரி ரகுத பாஞ்சாலி அம்மா. அதாவது நாட்டுக்கு அரசனாக நீங்கள் இருந்து இந்த அன்றரை காரணத்தை தேடி வந்த விஷயம் ஏதப்பா? என் பெரியப்பார் மக்கள் துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால் நாடு நகரம் நமனிதங்கள் அனைத்தும் இழந்து இந்த வனவாச காலம் 12 ஆண்டு சஞ்சரிக்க வந்திருக்கின்றோம். இந்த 12 ஆண்டு முடித்து அஞ்ஞாத வாசம் ஓராண்டு மறைமுகமாக பாண்டவர்கள் வாழ வேண்டுமா? யாரு கண்களுக்கும் விளப்படாமல் இவர்கள் தான் பாண்டவர் என்று இந்த அஞ்ஞாத வாசத்தை முடித்து 14 பிறந்தால் பார்க்கலாம் சபையில் நாடு என்று சொல்ல இந்த வார்த்தையை சிறைமேல் கொண்ட இந்த அரசர்கள் இந்த வனக்காலம் சஞ்சரிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. பாண்டவர்களா கருத்ததெல்லாம் தண்ணி எழுத்ததெல்லாம் பாலனை நம்பிய பாண்டவர்கள் ஆண்டு 12 அஞ்ஞாத வாசம் ஒன்று கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதிரால் கொடுக்கிறேன் என்று குரு பிரிவருடைய வார்த்தை கேட்டு வந்திருக்கிறீங்க. பாண்டவர்களா 3, 12, 36 ஆண்டு காலம் கழிச்சாலும் துரியோதன் நாட்டை கொடுப்பதா அல்ல. 56 நாட்டுல பாதி நாட்டு கொடுக்கறது இல்ல, 5 பேத்துக்கு 5 ஊடும் கொடுக்கறது இல்ல, நாடும் கொடுக்க போறது இல்ல. அவனிடத்தில் நாடு பெறுவதாக இருந்தால் துரியோதன பட்சத்தில் சில குரு ஆச்சரியர்களா இருக்கிறார்கள். உன்னுடைய பட்சத்தில் யார் இருக்கிறார்கள்? உன்னுடைய மாமன் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதாவது துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் நிச்சயமாக சண்டை ஒன்று ஏற்படும். அப்படி சண்டை என்று ஏற்பட்டா நீங்க என்ன செய்வீங்க? சண்டை செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா. அதற்காக நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? நீங்க நாடு பெறுவதாக இருந்தால் அந்த வெள்ளைகிரியை சென்று அந்த சிவனை கோரி கடூரமாக தவம் செய்து வரங்கள் புரிய வேண்டும். அதாவது பாஸ்பராத்த கனி பெற வேண்டும். பாஸ்பராத்த கனியை பெற்று வந்தால் நீங்க பாதி நாட்டுக்கு நீங்க சொந்தக்காரங்களாம்பா. ஆகட்டும் சாமியினுடைய அறிவுரைக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் ஒரு விஷயம், இதுல யார் போவது அப்படின்னு நான் சொல்லலாம். உனக்கு மாமன் இருக்கிறார் அல்லவா, அவர் இடத்துல கேட்டா அதுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லுவா. சரி, என்னுடைய மனத்தில் ஓராண்டு காலமாக நிச்சயமாக ஏதோ ஒரு குறைபாடும் இல்லை, நீ சிறு சிறப்பில் இருக்கலாம். எனக்கு சில வேலைகள் இருக்கிறது, நான் உள்வனம் சென்று வருகின்றேன். நம்முடைய வாமனை அழைத்து இந்த ஐவர்களை யார் சென்று அந்த அருணகிரிநாதனுடைய வாதத்தை காண்பது, அவரிடத்தில் இருக்கும் பாசோதகனையை பெறுவது என்பதை ஸ்ரீமந்தன் ஆராயணன் அழைத்து தக்க ஆலோசனை கேட்போம். மாமனுடைய சங்கநாதம் ஒலிக்கின்றது, கருடாழ்வார் சத்தம் கேட்கிறது. அவர் வருட்டம் ஆலோசனை அகோதி அப்படி என்றால் பஞ்ச பாண்டவர்கள், அதாவது ஸ்ரீமந்தன் ஆராயணன் அழைக்க ஸ்ரீமந்தன் ஆராயணன் சபைக்கு வருவதன் காண்க.